Hi friends, welcome to Amizhthampoo. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் மீஷோலேருந்து கிச்சனுக்கு தேவையான ஒரு 5 ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக அண்ட் ப்ரைஸ் எவ்வளோ அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் ரிவ்யூ வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ ஒவ்வொரு ப்ராடக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட்டர் டிஸ்பென்சர். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகக்கூடியது, சார்ஜிங்கோட வரக்கூடியது ஒரு ப்ராடக்ட்டு. நாங்கள் வந்து கேன் வாட்டர் தான் வீட்டில் யூஸ் பண்ணுறோங்கிறனால இந்த டிஸ்பென்சர் இருந்தால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நாங்கள் இதை வாங்கினது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹280, டிஸ்கவுண்ட் வந்து ₹18. நம்ம வாங்கின ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹262 இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோடனே மேலே பார்த்தீங்கன்னா பைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியாக தான் நமக்கு தண்ணி வந்து வரும். நம்ம வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா இது வழியாக தான் வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் கேன்குள்ளே போடுறதுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான பைப் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைப்பையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வாட்டர் கேன்குள்ளே போடுற மாதிரி இருக்கும். அண்ட் சார்ஜிங்க்கு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பார்ட்டையும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாட்டர் டிஸ்பென்சரோட மெயின் பாடி பார்ட் இருக்கு இல்லையா, இது கூட கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அந்த வாட்டர் வரக்கூடிய அந்த பைப்பும் அந்த டியூப் வந்து அடியில் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் சார்ஜிங்க்கு சைடில் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இதில் வந்து சார்ஜிங் இது வந்து பின் வந்து போட்டுட்டு நம்ம சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது எவ்வளோ நேரம் நிற்கும் என்னங்கிற டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 5 லிட்டர், 10 லிட்டர், 15 லிட்டர் அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்க கேனுக்கு எல்லாத்துக்குமே இந்த டிஸ்பென்சர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவைலபிளாக இருக்குது. அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரிங்கிற மாதிரி இந்த டிஸ்பென்சர் பற்றி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வாட்டர் கேனுக்குள்ளே வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு. இப்போ வந்து சார்ஜிங் வந்து போட்டிருக்கேன். சுவிட்ச் ஆன் பண்ணதுமே மேலே வந்து ரெட் கலரில் லைட் எரியுது. ஸோ இது ஃபுல்லாக சார்ஜ் ஆனதுக்கப்புறமா நமக்கு ப்ளூ கலராக வந்து சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் இது வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகட்டும். ஒன்ஸ் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு நமக்கு வந்து அது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சார்ஜ் போட்டு ஒரு 1 டே அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் அந்த அளவுக்கே பார்த்தீங்க அப்படின்னா இது சார்ஜிங்லேயே தான் இருக்குது. ஆனால் அது ரெட் லைட் மட்டும்தான் எரிஞ்சிக்கிட்டே இருக்கே தவிர அது லைட்டு வேறு கலரில் மாறவே மாட்டேங்குது. சரி அப்படியே ஆன் ஆகுதான்னு பார்த்தா ஆனும் ஆகலை. நாங்களும் வந்து ஒரு டே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அதை சார்ஜ் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. நான் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு தான் வாங்கினேன். பட் நமக்கு வந்து ப்ராடக்ட் இந்த மாதிரி ஆகிடுச்சு. இது நீ வச்சுருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட்டு தான். அதனால் நான் இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிட போகிறேன். ஆனால் இப்போ எனக்கு கேன் வாட்டருக்கு அந்த டிஸ்பென்சர் வந்து தேவை. அதனால் நான் ஆல்டர்னேட்டிவாக என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இது பக்கத்தில் இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஒரு மேனுவல் பம்ப்பு. இதுவுமே வந்து வாட்டர் கேனுக்கான ஒரு மேனுவல் பம்ப்பு. நம்மளாக பம்ப் பண்ணி வாட்டர் வந்து வர மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக் கிடையாது. அது வந்து ஆன் ஆஃப் பட்டனோட ஆட்டோமேட்டிக் சார்ஜிங்கோட வந்துச்சு. இது வந்து மேனுவலாக இந்த மாதிரி பம்ப் பண்ணி நம்ம தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $130 or $135 தான் நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினது. இது வந்து மீஷோலேயும் இருக்குது. உங்களுக்கு வேணும் டிஸ்பென்சர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு இது வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் அதையும் இந்த கிளிப்பை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 2 ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஜிப்பர் பேக். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஜிப்பர் பேக். பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். செட் ஆஃப் 5 நமக்கு வந்து வரக்கூடியது. இது வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய கவர். இதுலேயே வந்து லார்ஜ் இருக்குது, ஸ்மால் சைஸ் இருக்குது. நான் வந்து மீடியம் சைஸில் இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ நல்லா பெருசாகவே இருக்குது. மீடியம் சைஸுனாலுமே கொஞ்சம் சைஸ் பெருசாகவே இருக்குது. ப்ராடக்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $119, டிஸ்கவுண்ட் வந்து $11. ப்ராடக்டோட ப்ரைஸ் நம்ம வாங்கினது பார்த்திங்கன்னா $108. செட் ஆஃப் 5 கவர் பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு. ஸோ குவாலிட்டியாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. நீங்கள் ஒரு 1/2 கிலோ அளவுக்குலாம் காய்கறி பார்த்திங்கன்னா தாராளமாக இதில் போட்டு எதுனாலுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் மட்டும் தான் வைக்கணும்னு கிடையாது. ஃப்ரீசர்லேயும் நீங்கள் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் இந்த ஜிப்லாக் கவர் பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுமே வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி கவர்லாம் போட்டு வைக்கும்போது கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இது வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பாக்ஸையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டுமே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னர் தான் வந்து செட் ஆஃப் 2 வந்து வர மாதிரி நான் வந்து வாங்கியிருக்கேன். இதுவுமே வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீசர்லேயே ஏதாவது ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து இந்த கண்டெய்னர் வந்து யூஸ் ஆகும். இதுவும் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான்.
பட் ஃபுட் சேஃப்டியானது. ஃபுட்டுக்கு வந்து நம்ம எந்த ஸ்டோர் பண்ணாலும் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எதுனாலுமே, மீட் இது மாதிரி எதுனாலுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து ₹212, டிஸ்கவுண்ட் வந்து ₹19. நம்ம வாங்கின ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹193. இந்த செட் ஆஃப் 2 கண்டெய்னர் வந்து வாங்கியிருக்கோம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரைனர்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக ஒரு கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, ஈரப்பதமாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய நம்ம வேஸ்ட் ஆகிடும். அடியில் இருக்கிற அந்த கீரைலாம் வைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, அடியில் தண்ணியாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக அடியில் இருக்கிறதெல்லாம் அழுகி போயிடும். ஆனால் இந்த கண்டெய்னரில் அந்த ட்ரைனர் பிளேட் வந்து நம்ம வைக்கிறனால தண்ணி எல்லாமே வடிஞ்சு கீழே போயிடும். ஸோ அது வந்து ஈரப்பதம் வந்து அந்தளவுக்கு நமக்கு இருக்காது. ஸோ காய்கறி நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். இது வந்து காய்கறிக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் ஏதாவது மீட் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும், ஏதாவது வாஷ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணுறீங்க ஃப்ரிட்ஜில் அப்படின்னாலுமே இதுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸஸ் வாட்டரோ ஏதாவது இருந்துச்சுனாலும் அது அடியில் போயிடும். ஸோ எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கலாம். சைஸும் வந்து நல்லா பெருசாகவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரெண்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இப்போ இந்த ஜிப்லாக் பேக் எல்லாமே வந்து நான் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு துணி வச்சு உள்ளே வெளியேன்னு சொல்லி ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் எதுனாலுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை இல்லை நீங்கள் ஏதாவது மாவோ இல்லை ஏதாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த ஜிப்லாக் பேக் வந்து நம்ம எதுக்குனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு தான் நான் மெயினாக வந்து வாங்கினது. நான் டெய்லி பேசிஸில் தான் வந்து காய்கறி பழங்கள்லாம் வாங்குவேங்கிறனால அதிகமாக என்கிட்ட இருக்காது, கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸோ அது அந்த எக்ஸஸாக இருக்கிறத மட்டும்தான் இப்போ நான் வந்து இந்த கவரில் வந்து போட்டிருக்கேன். ஸோ ப்ரொக்கோலி அண்டு தக்காளி, அது போக ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு இருக்குது. ஸோ அதை மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீட்டாக நம்ம வந்து மடித்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கும் போது பார்க்குறதுக்கும் சரி, நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து நீட்டாக ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் இந்த கண்டெய்னரையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி ஈரப்பதம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து நம்ம காய்கறிகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை வகைகள், இல்லை வந்து நீங்கள் நான்வெஜ் வந்து முன்னாடி நாளே வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே வந்து குக் பண்ணுறீங்க, அதை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாலும் எதுக்குனாலுமே இதை பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்கிட்ட கொஞ்சம் ப்ரொக்கோலி என்ன பண்ணிட்டேன்னா வாஷ் பண்ணது எல்லாமே வந்து அந்த ஜிப்லாக் கவரில் வந்து இதுக்கு முன்னாடி போட்டுட்டேன். இது வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணது, அதனால் சரி இந்த பாக்ஸில் போட்டோம் அப்படின்னா எக்ஸஸ் தண்ணி இருந்தால் கூட கீழே ட்ரைன் ஆகிடும் அப்படிங்கிறனால இந்த பாக்ஸில் நான் வந்து கொஞ்சம் ப்ரொக்கோலி வந்து போட்டிருக்கேன். இது போக பார்த்தீங்கன்னா கீரை வந்து கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி அப்படியே நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறனால க்ளீன் பண்ணி அதையும் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து தண்ணி வந்து இருந்துச்சு அப்படின்னா ட்ரைன் ஆகிடுங்கிறதுக்காக இந்த பாக்ஸில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி எதுனாலுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீசர்லேயும் வந்து ஏதாவது ஸ்டோர் பண்ணணும்னாலும் இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஃபுட் சேஃப்டியானது தான். ஸோ நல்லா பெருசாகவே இருக்குது, தாராளமாக சூப்பராக பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணலாம். ஸோ எக்ஸஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அந்த ட்ரைனர் வழியாக கீழே வந்துச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க பொருளும் பார்த்திங்கன்னா அழுகி போகாமல் நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கண்டெய்னர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 பார்சல் வந்து வந்திருக்கு. நம்ம இதையும் வந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர் செட் ஆஃப் 4 வந்து வரக்கூட மாதிரி நம்ம கிச்சனில் வந்து அந்த அரிசி பருப்பு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக ஒரு 4 கண்டெய்னர் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 500லேருந்து 600 ml அந்த அளவுக்கு வரும். மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் தான், ஆனால் அன்பிரேக்கபிள் அண்ட் ஏர்லாக் மூடியோடு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹271, டிஸ்கவுண்ட் வந்து ₹19. நம்ம வாங்கின ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹252 செட் ஆஃப் 4 கண்டெய்னர் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம கிச்சனில் வந்து பருப்போ அரிசியோ நீங்கள் ஏதாவது நட்ஸோ எதுனாலுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஏர்லாக்கோடு இருக்கிறனால ஸ்நாக்ஸோ அந்த மாதிரி எதுனாலுமே இந்த கண்டெய்னரில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அந்த லாக்கு வந்து ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் கரெக்டாக அந்த மூடி வந்து வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் பண்ணிங்க அப்படின்னா டைட்டாக அது வந்து லாக் ஆகிக்கும். ஸோ கீழே கொட்டிடும், உடஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ செட் ஆஃப் 4 கண்டெய்னர் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் நமக்கு. அண்டு நெக்ஸ்ட்டு பாக்ஸையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டுமே வந்து ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான், சேம் ஒரே மாதிரி. ஆனால் இது வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வரக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இதோட கெப்பாசிட்டி அளவு பார்த்திங்கன்னா
1100 ml அளவுக்கு நமக்கு வந்து இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ அந்த அளவுக்கு பிடிக்கிற மாதிரி நமக்கு வந்து இந்த கண்டெய்னரோட அளவு வந்து பெருசாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹375, டிஸ்கவுண்ட் வந்து ₹22. நம்ம ப்ராடக்ட் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹353 இந்த செட் ஆஃப் 4 கண்டெய்னர் வந்து வாங்கியிருக்கோம். இதுவுமே வந்து சேம் அதே பிளாஸ்டிக் மெட்டீரியல் ஏர்லாக்கோட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதையுமே வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம லாக் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஏர்டைட்டாக இருக்கும். இதுலேயுமே நீங்கள் எதுனாலுமே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லேருந்து ஃபுட் சேஃப்டியானதான். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறது கண்டெய்னர் வேணுமோ, இல்லை நீங்கள் வந்து வெளியே கிச்சனில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அரிசி பருப்பு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி எதுனாலுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த கண்டெய்னர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால பெரிய சைஸ் சொன்னால் அதை விட சின்ன சைஸுன்னு சொல்லிட்டு செட் ஆஃப் ஒரு 8 கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் எல்லா கண்டெய்னருமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தொடச்சிட்டு துணியை வச்சு ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். வாஷ் பண்ணும் போது அந்த கண்டெய்னர் மட்டும் லைட்டாக மேலே வந்து எட்ஜில் வந்து ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த மூடி எல்லாமே வந்து ஏர்டைட்டுங்கிறனால அந்த லப்பர் எல்லாமே கழட்டிட்டு தொடச்சிட்டோ இல்லை வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க. ஏன்னா அதுக்குள்ளேயும் வந்து தண்ணி வந்து போயிருக்கும் நம்ம வாஷ் பண்ணும் போது. நீங்கள் அதை வந்து ஒழுங்காக காய வைக்காமல் துடைக்காமல் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம உள்ளே இருக்க பொருள் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் வந்து அந்த குட்டி குட்டி கண்டெய்னர் எல்லாத்துலேயுமே வந்து பருப்பு வகைகள் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். நான் பருப்பு வகைகளுமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் அரை கிலோ அந்த அளவுக்கு தான் வாங்குவேன். ரொம்ப அதிக குவான்டிட்டி வாங்கி வந்து வைக்க மாட்டேன். ஸோ அரை கிலோ வாங்கிட்டு அது தீர போகிற டைமில் தான் திரும்ப இன்னொரு அரை கிலோ வாங்கி ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ அதுக்கு இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா அளவு கரெக்டாக இருந்துச்சு. அண்டு யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். அண்டு வைக்கும் போது அந்த ஸ்டோரேஜ் இடமும் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ லாக் பண்ணுறதும் ஓப்பன் பண்ணுறதும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக அண்டு கீழேயும் கொட்டாது, நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ எல்லா பருப்புமே பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த 4 கண்டெய்னர்லேயும் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக உங்கள் செல்ஃபுக்கு இடம் இருக்கிற அளவுக்கு பார்த்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கண்டெய்னர் மேலே இன்னொரு கண்டெய்னர் உங்கள் செல்ஃபோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்படி கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னுமே ஸ்பேஸ் சேவிங்காக உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிச்சனில் செல்ஃப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் பெரிய கண்டெய்னர் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து நான் கொஞ்சம் பாஸ்மதி அரிசி கொஞ்சம் 3/4 கிலோ அந்த அளவுக்குலாம் என்கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ ஸோ அதெல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பெரிய கண்டெய்னர் எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து பெரிய சைஸும் சின்ன சைஸும் ஒரே மாதிரி மாடலில் இருக்க மாதிரி நான் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன். இன்னுமே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் செல்ஃப் இன்னுமே லென்த்தாக இருக்குன்னா இந்த பெரிய கண்டெய்னர் மேலே அந்த சின்ன கண்டெய்னர் இருக்குது இல்லையா, ஸோ அதையுமே வச்சுட்டிங்க அப்படின்னா அதுவுமே இன்னுமே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான். நான் வாங்கின அந்த வாட்டர் டிஸ்பென்சர் மட்டும் ஒர்க் ஆகாதனால அதை வந்து ரிட்டர்ன் பண்ணியாச்சு. மீதி 4 ப்ராடக்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அண்ட் குவான்டிட்டி வைஸ் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த 4 ப்ராடக்ட்டில் உங்களுக்கு வந்து எந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் மீஷோ ஆப்போட லிங்க்கும் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.